இப்போ நம்ம எதை பத்தி வந்து பார்க்க போறோம்னா மிஷின் லேர்னிங் எப்படி எப்படி யூஸ் ஆகுது, அண்ட் தென் எங்கெங்க யூஸ் ஆகுது, அப்புறம் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல போனா அது அது எப்படி எப்படி யூஸ் ஆகுது அதெல்லாம் பார்க்க போறோம். இப்போ நம்ம மெயினான கண்டென்ட் என்னென்ன பார்க்க போறோம்னா மிஷின் லேர்னிங்னா என்ன, அதோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதோட டைப்ஸ், அதோட லேர்னிங் எப்படி இருக்கும், அண்ட் தென் மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம், அதோட லைப்ரரிஸ், மாடல் லைஃப் ஸ்டைல், அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ. இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மிஷின் லேர்னிங்னா என்னன்றதை நம்ம பார்த்துலாம். ஓகே, ஓ மிஷின் லேர்னிங் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்னாலஜி வைஸுமே ஏஐ தான் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதோட சப்செட் தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஓகே ஓகே, இப்போ மிஷின் லேர்னிங்னா என்னன்னு பாருங்க. மிஷின் லேர்னிங் இஸ் த சப்ஃபீல்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங் இஸ் த சப்ஃபீல்ட் ஆஃப் ஐஸ். 1 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்னா என்னன்றது ஒரு டெஃபினேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். மிஷின் லேர்னிங் இஸ் த சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் ஆன் எனேபிள் மிஷின்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் டேட்டா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிஷின் லேர்னிங்ன்றது ஒரு சப்செட்னு சொல்கிறாங்க. அது எதோட சப்செட்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலோடைய இன்டெலிஜென்ஸோட சப்செட்டு. அது எப்படி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டேட்டாஸில் வந்து அது வந்து லேர்ன் பண்ணும். அந்த மிஷின் லேர்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறதா வந்து ஒரு மிஷின் லேர்னிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்களோட அல்காரிதம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து வித்தவுட் எந்த ப்ரோக்ராமும் இல்லாத வந்து அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கோட அல்காரிதம் சொல்லிடுறாங்க. அடுத்த லைன் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இட் இன்வால்வ்ஸ் பில்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலோட மாடல்ஸில் வந்து அது வந்து யூஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. எது மூலயமான்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸு, மேக் ப்ரொடக்ஷனு, அந்த ஆட்டோமேட்டிவ் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கெலாம் வந்து இந்த மிஷின் லேர்னிங் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸில் எப்படி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் ஆகுது. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங் யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிஷின் லேர்னிங்கோட ஃபண்டமெண்டல்ஸு, அதோட வேரியபிள்ஸ், அப்ளிகேஷன், அண்ட் தென் ஃபியூச்சர் த்ரெட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மிஷின் லேர்னிங். இப்போ நான் வந்து மிஷின் லேர்னிங்னா என்னன்றத பேசிக் திங்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ மிஷின் லேர்னிங்னா என்னன்றத ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ மிஷின் லேர்னிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு சப்செட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே சேம் திங்ஸ் தான் இங்கேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு டேட்டாஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் அது வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் டீச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாத அடாப்ட் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு டேட்டாஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம மிஷின் லேர்னிங் யூஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாத நெக்ஸ்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் வந்து ஒரு டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஐடென்டிஃபை பேட்டர்ன் பண்ணுறதுக்கும் அப்புறம் வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங்
எப்படி எடுக்கிறது, ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் ஆகுது. ஒன் செகண்ட். இப்போ இப்போ இந்த மிஷின் லேர்னிங் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்றது ஒரு ஈஸி மெத்தட்ல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி அமேசான், இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. நம்ம தாட்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு நம்ம சேட்னஸா இருக்கோமோ இல்லை ஹாப்பியா இருக்கோமோ, அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து அடாப்ட் ஆகும். இப்போ பவித்ரா கேக்குதுங்களா? ஹலோ. சரி, ஓகே. இப்போ இப்போ நீங்க வந்து ஒரு சேடான இதை வந்து நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஏதோ ஒரு சேட்னஸோ இல்ல ஹாப்பினஸோ வாட் எவர் த திங்ஸ். ஆனா உங்களுக்கு வர ரீல்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். சேடான ரீல்ஸாவே இருந்தீங்களா, ஈவன் ஹாப்பியா இருந்தீங்கனாலும் ஹாப்பியான ரீல்ஸ் எல்லாம் வருது. அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க? அது மெயின் திங்கே பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் தான். அந்த மிஷின் என்ன பண்ணும்னா நம்ம டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணி, அதுவும் இல்லாத உங்களுக்கு உங்களோட மைண்டையுமே எப்படி வந்து இது பண்றதுன்றத ஃபிக்ஸ் பண்ணி போறது தான் வந்து இந்த மிஷின் லேர்னிங்ன்றத சிம்பிளா சொல்றாங்க. ஹியூமனோட இன்டர்விஷன் தான் பாத்தீங்களா மிஷின் லேர்னிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபினான்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா ஒரு பேங்க் செக்டாரோ இல்லைன்னா வந்து ஒரு ஹெல்த் கேர்லயோ அது எப்படி எப்படி யூஸ் ஆகுதுன்றத பார்ப்போம். இப்போ நீங்க வந்து கிரெடிட் கார்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றீங்க, அந்த டேட்டாஸ் அந்த டேட்டாஸ் இப்போ ஒரு பேங்க்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய கேண்டிடேட்டோட லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு டேட்டாஸையும் வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னா இந்த மிஷின் லேர்னிங் வச்சு தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஹெல்த் கேர்லயும் அப்படிதான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோ வாட் எவர் த திங்ஸ்க்கும் ஒரு டேட்டாஸ்லாம் இருக்குன்னா அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் தான் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து மிஷின் லேர்னிங் வந்து ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே தான் மூவ் ஆகணும்னு வந்து எல்லாரோட தாட்டுமே இருக்கும். பிகாஸ் பேக்கேஜும் அவங்களுக்கு ஹையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஒர்க்கு எவ்ரி திங் வில் பி த டிஃப்ரெண்ட். ஓகேங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு, அண்ட் தென் மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக போகலாம், இல்லைனா ஏஐ ரிசர்ச்டாக போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரெஷராகவே இப்போ நார்மலாகவே ஆஃப்டர் காலேஜோ எப்படி முடிச்சுட்டு போனாலுமே உங்களுக்கு பேக்கேஜ் எவ்வளோ ஒரு நார்மலாக போனீங்கன்னா ஒரு 25 to 30 வரும். ஆனால் நீங்கள் இந்த மிஷின் லேர்னிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த மாதிரி மிஷின் லேர்னிங் டெக்னாலஜிஸ்லாம் நீங்கள் வச்சு லேர்ன் பண்ணிட்டு போகிறப்ப உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் எப்படி இருக்கும்னா இனிஷியலாகவே உங்களுக்கு 6 lakhs to 8 lakhs வரையும் இருக்கும். இப்போ டேட்டா சயின்டிஸ்டா போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணுன்னா ஒரு டேட்டாஸ் அனலைஸ் பண்றதுக்கும், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாஸ் கொடுக்குற மாடல்ஸ் வந்து நீங்க இது பண்றது, ஒரு அக்வைர்ட் இன்சைட்ஸ் பண்றதுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த ஒர்க் தான் உங்களுக்குமே வந்து டேட்டா சயின்டிஸ்ட்ல வந்து அங்க சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஷரா எவ்வளவு பேக்கேஜ் கிடைக்கும்னா 7 to 10 LPA வரையுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிசர்ச்சரா போகக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பேக்கேஜ் கிடைக்கும்னா உங்களுக்கு 8 to 12 LPA வரையுமே கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நான் அது ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் கொடுத்தேன். இப்போ உங்க ட்ரெயினர் வந்து உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மிஷின் லேர்னிங்ஸ்னா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, எல்லாத்தையுமே அவங்க வந்து உங்க ட்ரெயினர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Hello guys, this is Monisha. Before previously என்னுடைய
கொலீக் சௌந்தர்யா பேசினாங்க. அவங்க பேசும்போது ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் லைக் ஸ்கிப் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஓவர்வியூ மேலாப்ல சொல்லிட்டாங்க. ஸோ மிஷின் லேர்னிங்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க சொன்னாப்புல. ஸோ மிஷின் லேர்னிங் எங்கெங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ், ஹெல்த் கேர், ரீட்டைல், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸெட்ரா. இந்த ரீட்டைல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் கொடுத்துருக்கேன். ரைட். ஃபினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எல் மூலமா ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஸோ நீங்க எல்லாருமே ஜிபே, போன்பே எல்லாமே கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு காசு கட்ட லைக் நம்மளுக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்பும் போது அதுவே ஒரு ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் காட்டும். இவங்கள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் லைக் அ ஸ்டாப்பிங் கேப் மெஷர். ஓகே, இதுதான் ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம். இது எம்எல் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை அனலைஸ் பண்ணி இவங்க நம்பக்கூடியவங்க நம்ப முடியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்டாப் கேப் மெஷர் மாதிரி செய்யும். ஸோ தட் இஸ் ஃப்ராட் டிடெக்ஷன் சிஸ்டம். ஃப்ராட் டிடெக்ட் பண்ணுது. இப்போ ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா மனுஷங்களை காட்டிலும் டீப் மைண்ட் ஏஐன்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது மூலியமா பாக்குற ஐ டிசீசஸ் வந்து அக்யூரசி அதிகமா இருக்கு. ஸோ கூகுள்ஸோடைய டீப் மைண்ட் ஏஐ டயக்னாசிஸ் ஐ டிசீசஸ் பெட்டர் தென் ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ். ஓகே. இப்போ ரீட்டைல்ல பாத்தீங்கன்னா ரீட்டைல் உங்களுக்கு தெரியும், அமேசான் மேம் சொல்லியிருப்பாங்க. அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி இருக்க தெரியும். பட் ரீட்டைல வந்து மோஸ்ட்லி ரீட்டைலையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லயும் நம்ம எம்எல் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் Amazon recommendation system, chatbots, virtual assistants, etc. ஓகே. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எல் மூலியமா நம்ம ஆப்டிமைஸ் பண்ற ரூட்ஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா கப்பல் வழியா போறது, ஷிப் வழியா போறது, ஆர் ரோட்வேஸ், எனிவே ஏர்வே, வாட்டர்வே, ரோட்வே. இந்த 3 வேஸ்ல எது பெஸ்டா போகுதோ அதை பார்த்துதான் நம்மளுக்கு வருது. ஸோ இதுவே எம்எல் மூலயமா பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளுக்கு எந்த பெஸ்ட் ஷிப்மெண்ட் மூலயமா நம்ம அனுப்புனோம்னா நம்மளுக்கு காசு மிச்சமாகும், மிச்சமாகும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ அதுதான் இங்க எக்ஸாம்பிள்ல போட்டிருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல யூபிஎஸ் யூசஸ் எம்எல் டு ஆப்டிமைஸ் டெலிவரி ரூட்ஸ், saving millions in fuel cost. Okay, and career opportunity. The ma'am explain பண்ணிட்டாங்க. So types of machine learning. Machine learning is of 3 types, namely supervised learning, unsupervised learning, reinforcement learning. There is also another type known as semi-supervised learning. We will mostly see about these 3 types like supervised, unsupervised, and reinforcement learning. Okay. So supervised learning is nothing but it learns from labeled data. ஒரு காரை கொடுத்து ஒரு காரோட இமேஜ் கொடுத்து இது காருன்னு சொன்னா மிஷினுக்கு தெரியும் இது காருன்னு. ஒரு பழத்தோட இமேஜ கொடுத்து இது காருன்னு சொன்னா அது அந்த பழத்தை வந்து காரா எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேபிள் வச்சு ஒரு இமேஜ் வச்சு இது கொடுத்தோம்னா அது எடுத்துக்கும். ஸோ அதான் இங்க போட்டிருக்கு. The model learns from labeled data where each input is paired with its correct output target. நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் மிக்ஸ்ல. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்காரிதம்க்கு ஒவ்வொரு இன்புட் ஃபீச்சரையும் அது ஏற்கனவே தெரியும். அதை வச்சு ஒரு பேட்டர்ன் மாதிரி கண்டுபிடிச்சு அது ஒரு அன்சீன் டேட்டாஸ அது பிரிக்கும். புரியுதா? ஸோ ஏற்கனவே லேபிள்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ். எல்லா காரும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கார் நீளமா இருக்கும், ஒரு கார் குண்டா இருக்கும், ஒரு கார் குட்டையா இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு. பட் 4 வீல்ஸ் தான் இருக்கும். முன்னாடி 2 லைட் தான் இருக்கும். முன்னாடி ஒரு பெரிய ஸ்கிரீன் விண்டோ இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட். இந்த மாதிரி எல்லாத்தையும் இதை அனலைஸ் பண்ணி இதுக்கு காமன் கேரக்டரிஸ்டிக் கண்டுபிடிச்சு நம்ம லேபிள்ஸே இல்லாத டேட்டாஸை கொடுக்கும் போது அந்த டேட்டாஸ்ல எது எது காரு, எது எது சைக்கிள், எது எது பைக், அந்த மாதிரி கண்டுபிடிக்குது. இதுதான் சூப்பர்வைஸ்ட் டேட்டா. அன்சூப்பர்வைஸ்ட் டேட்டா வந்து as I said, supervised டேட்டால லேபிள்ஸ் இருக்கும். இதுவே அன்சூப்பர்வைஸ்டு லேபிள்ஸ் இருக்காது. So the model learns patterns and relationship from the data without
லேபிள்ட் இதுதான் நடக்குது. ஸோ ப்ராசஸ் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணது டேட்டாஸை எப்படி பாத்தீங்கன்னா சிமிலரிட்டிஸை பார்த்து, நான் இப்போ உங்களுக்கு காருன்னு சொல்லி நிறைய லேபிள்டு டேட்டா கொடுத்து இது கார் தெரிஞ்சிச்சு, பட் ஸ்டில் இட் ஃபைண்ட் இட் பேட்டர்ன். இதுல வந்து கார்னே தெரியாம பேட்டர்ன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அது ஏபிசி தனித்தனியா பிரிச்சு வச்சுக்குது. அதுக்கப்புறமா இஃப் யூ கிவ் எனி க்ளூஸ் கார் இது ஏதாச்சும் if we have something like thousands of data, அதுல ஒரே ஒரு பர்டிகுலர் டேட்டாக்கு மட்டும் அது காருன்னு கொடுத்து வச்சுக்கோவேன், அப்ப அது வந்து ஒரு க்ளூ தரேன். அப்ப அந்த க்ளூல இருக்க கார் எடுத்து இந்த 1000 டேட்டாஸும் கார் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதுவா கண்டுபிடிக்கிறது, நம்ம கண்டுபிடிக்கல, நம்ம சொல்லல. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ன்றது பேரண்ட் சைல்ட் மாதிரி. ஒரு குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா என்ன பண்ணும், பேரண்ட்ஸ் வந்து அது தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது தப்புன்னு சொல்லும் போது நிச்சயமா தப்பு தப்பு அப்படின்னு சொன்னா மட்டும் அந்த குழந்தை கேட்காது. அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா சாக்லேட்ஸ் ஏதாச்சும் ட்ரீட்ஸ், நீ நல்லதை பண்ணினா, நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தினா, அப்ப உனக்கு ஏதாச்சும் சாக்லேட்ஸோ மெடல்ஸோ ட்ரீட்ஸோ இல்ல கோல்ட் ஸ்டாரோ ஏதாச்சும் அவங்கள விருப்பத்துக்கு தக்கன செய்வாங்க. ஸோ அதே தான் தப்பு பண்ணா பெனாலிட்டி, நல்லது பண்ணா ரிவார்ட்ஸ். இத வச்சு மிஷின்ஸ் முன்னாடி கொண்டு போகுது. லைக் மிஷினை லேர்ன் பண்ண வைக்குது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இஸ் a goal driven learning techniques where an agent interacts with the environment. ஏஜென்ட்ன்றது அந்த குழந்தை, என்விரான்மெண்ட்ன்றது சுற்றுச்சூழல, அதுல தப்பான ஆக்ஷன் செஞ்சா அதுக்கு பெனால்டிஸ் கிடைக்கும், நல்லது செஞ்சா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் எழுதியிருக்கேன், ரிசீவிங் ரிவார்ட்ஸ் ஆர் பெனால்டிஸ் ஃபார் இட்ஸ் ஆக்ஷன். ஓகே, இப்போ அதோட ப்ராசஸ் இதுதான் சொல்லிட்டேன். The agent learns optimal strategies by trial and error, maximum cumulative rewards and overtime. Okay, so yes, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பாத்தீங்கன்னா, customer segmentation in marketing, group similarities. இங்க பாருங்க, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் வந்து அனாமலி டிடெக்ஷன், கஸ்டமர் செக்மெண்டேஷன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இது காமன் அல்காரிதம் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, லைக் கே மீன்ஸ் கிளஸ்டரிங், பிரின்சிபல் கான்ஸ்டன்ட், பிசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல இதெல்லாம் வரும். லைக் group label data sets. So இந்த நம்ம யூஸ் பண்ற அல்காரிதம், கே-மீன், கிளஸ்டரிங், பிசிஏ, இது எல்லாமே லேபிள்டு டேட்டா செட்ஸ் வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஸோ அன்சூப்பர்வைஸ்ட் டேட்டா, லைக் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா ஸ்பேம் டிடெக்ஷன். ஸ்பேம் வந்து மோஸ்ட்லி வாட் டு சே, இமெயில்ஸ். ஸ்பேம் வந்து இமெயில்ஸ்ல நம்ம வாங்குவோம், மெசேஜ்லயும் வாங்குவோம், ரைட்? பட் மெசேஜ்ல நம்பர்ஸ் தான் வரும், பட் இமெயில் அப்படி கிடையாது. இமெயில வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட், டேட், டைம், இது எல்லாமே லேபிள்டு டேட்டாஸ் வரும். பட் அன்லேபிள் டேட்டாஸா எது வருதுன்னா அது கண்டென்ட்ஸ். கண்டென்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்குவேஜஸா இருக்கும். லாங்குவேஜ்னா சென்டென்ஸ், எஸ்டிஎஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுல இமேஜ் கொடுத்துருப்பாங்க, இல்ல வீடியோ கொடுத்துருப்பாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு ரெசிபி கொடுத்துருப்பாங்க, இல்ல இந்த இதுக்கு இவ்வளவு சேருங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அன்லேபிள்டு டேட்டா செட்ஸ். இது வந்து எல்லாமே ஈக்குவலா வராது, நம்ம மெயில் எல்லாமே ஒரே மாதிரி வராது. ஸோ அந்த மெயில்ல எது ஸ்பேம் எது நாட் ஸ்பேம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். தானா கண்டுபிடிக்கணும். அதுல வந்து ஒரு சில கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்பேம், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது ஸ்பேம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுவா புரிஞ்சுட்டு நம்மளுக்கு சொல்லும். லைக் ப்ரெடிக்டிங் ஹவுஸ் பிரைசஸ் பாத்தீங்கன்னா, வந்து இப்போதைக்கு இப்போ உள்ள ஒரு ஃபீட்டுக்கு எவ்வளவு காசு ஆகும் அது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதோட லொகேஷன், அவுட்புட் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா லேட் ஆகும். இது மிஷின்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு எல்லா டேட்டாஸையும் நம்ம உள்ளுக்கு ஏத்திட்டோம்னா தானாவே ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ எந்த டயத்துல எந்த இடத்துல எந்த வீடு வாங்கினா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா நம்ம லிமிட்டட் அமௌண்ட்டுக்குள்ள எல்லாத்தையும் கரெக்டா சொல்லும். ஓகே, ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கும் அதே மாதிரி தான். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஏற்கனவே சொல்லிட்டே அது குழந்தை மாதிரி. இந்த சென்ஸ்
அதுக்கு நம்ம ரிவார்டும் கொடுப்போம், பனிஷ்மெண்ட்டும் கொடுப்போம். இந்த மெத்தட் மோஸ்ட்லி ரொபோட்டிக்ஸ்லயும் கேம் பிளேயிங், அதாவது கேம் டெவலப்மெண்ட் ரெண்டு இதுலயுமே மோஸ்ட்லி ஆர்எல் யூஸ் பண்ணுவோம். அதுல உள்ள கீ கான்செப்ட்ஸ் as I said before during the definition, agent, environment, reward, policy, queue learning இந்த மாதிரி வரும். Okay, so before that supervised learning, unsupervised learning and reinforcement learning ஒரே ப்ராசஸ் பார்த்துக்கோம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். So can you guys see this thing in particular is a labeled data set. Input raw data இருக்கும். இந்த கார்னர் ஃப்ரம் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்புட் raw டேட்டால லேபிள்டு டேட்டான்னு சொல்லிட்டு மேல இருக்கு. லைக் பர்டிகுலரா மேல நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஒரு டேட்டா வந்து 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 200 டேட்டாஸ் மட்டும் டெஸ்டிங் டேட்டா, ட்ரைனிங் டேட்டான்னு ரெண்டா பிரிப்போம். இதுல டெஸ்டிங் டேட்டாஸ் கொஞ்சம் கம்மியா, சாரி மாதிரி சொல்றேன், ட்ரைனிங் டேட்டாஸ் கம்மியா இருக்கும், டெஸ்டிங் டேட்டாஸ் நிறைய இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா லேபிள்ஸ் ஒண்ணு ஒண்ணா நான் கீழே போட்டிருக்கேன். லேபிள்ஸ்னு போட்டு ஒரு கவ் இமேஜ் போட்டு கவ் போட்டிருக்கேன், எலிஃபென்ட் இமேஜ் போட்டு எலிஃபென்ட் போட்டிருக்கேன், கேமல் இமேஜ் போட்டு கேமல் இமேஜ் போட்டிருக்கேன். லேபிள்டு டேட்டாஸ் பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் வந்து மேல போட்டிருக்கேன். ஓகேவா? இது எல்லாமே எங்க போகுதுன்னா அல்காரிதம்ல போகுது. அல்காரிதம்ல ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்போம். பைத்தான் தெரிஞ்சதா தெரியும், பைத்தான் ஆர் எனி அதர் லாங்குவேஜ். அதுல எப்பயுமே ஒரு கோட் ரன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஒர்க் ஆகும். அந்த கண்டிஷன்ஸ் மொத்தமா நம்ம அல்காரிதம்னு சொல்லிப்போம். இன்பில்ட் கண்டிஷன்ஸ் அலாங் வித் சம் அதர் ஹியூமன் கண்டிஷன்ஸ். இப்ப அந்த டேட்டா செட்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகுது. இந்த அல்காரிதம் as I said இதுல இன்பில்டும் இருக்கு, நம்ம ஹியூமன் டிசைனும் இருக்கு. ஸோ அதான் மேல நான் உங்களுக்கு இமேஜா போட்டிருக்கேன். சூப்பர்வைஸ்ல நீங்க அடியில சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் இமேஜ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம சூப்பர்வைஸ் பண்றோம் அந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ட்ரைனிங் டேட்டா செட்டை மட்டும் தான் நம்ம சூப்பர் பண்றோம், டெஸ்டிங் டேட்டாவை கிடையாது. அதுக்கு நம்மளுக்கு ஏத்தபடி அவுட்புட் வருதான்னு பாத்துக்கிறோம். ஸோ அல்காரிதம் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராசஸிங் ஸ்டேஜ் நடக்கும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை கிளீன் பண்ணிட்டு அது பிரிச்சோம், ட்ரைனிங் டெஸ்டிங். இப்ப ட்ரைனிங் டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அல்காரிதம்ல ஜஸ்ட் ட்ரைனிங் டேட்டாவை மட்டும் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணி டிசைட் அவுட்புட் வருதான்னு பார்க்கும். ஒருவேளை வந்துருச்சுன்னா ப்ராசஸிங் படி இப்ப ட்ரைனிங் டேட்டா படி இப்ப டெஸ்டிங் டேட்டாவை சேர்த்து போட்டு அதனால கரெக்டான அவுட்புட் வர முடியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். ஒருவேளை வந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த ப்ராஜெக்ட் கரெக்ட். இந்த ப்ராஜெக்ட பைப்லைன்ல கொடுத்தோம்னா it will automatically move on as long as the data is given it. இன்புட் கொடுக்க கொடுக்க அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும், நம்ம செய்யவே தேவையில்லை. இது மூலியமா கம்ப்யூட்டருமே தானா லேர்ன் பண்ணிக்கும். As my colleague Soundarya said, machine learning is nothing but a subset of artificial intelligence. Artificial intelligence உடைய first and foremost step machine learning. Machine learning ன்றது artificial intelligence subsetன்றதால நான் சொல்றேன். So இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So next is unsupervised learning. Unsupervised learningல வந்து ரா டேட்டா கொடுத்துருக்கோம். இந்த ரா டேட்டால லேபிள்ஸ் இல்ல. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து இன்டரப்ட் ஆகுது. கீழே நல்லா பாருங்க, இங்க எழுதிருக்கு அன்னோன் அவுட்புட் நோ ட்ரைனிங் டேட்டா செட். ஸோ இங்க வந்து ட்ரைனிங் டேட்டா கிடையாது, எடுத்தோடனே இருக்கிற டேட்டாவை அப்படியே போடுறோம், அதை இன்டரப்ட் பண்றோம். ஒவ்வொரு டேட்டாவுக்கும் என்னென்ன மாதிரி இருக்கு, லைக் நான் ஒரு கார் வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன் ரைட். இப்ப வந்து நான் கேமல் வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். கேமலுக்கு ஒரு ஹம்ப் இருக்கு. இந்த ஹம்ப் வந்து எலிஃபென்ட்டுக்கும் இல்ல கவுக்கும் இல்ல. இதுக்கு 4 லெக்ஸ் இருக்கு, பட் எல்லாத்துக்கும் 4 லெக்ஸ் இருக்கு. சோ லீவ் இட். இது பிரவுன் கலர்ல இருக்கு, இது கிரே அண்ட் திஸ் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். சோ இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா பிரிக்குது. அதால என்னென்ன கண்டுபிடிக்க முடியுதோ அதை வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு
மத்த டேட்டாஸோட எது எதெல்லாம் சேருது, சோ எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவா இன்டர்பிரட் பண்ணுது. அதை இன்டர்பிரேஷன் வாங்க அனலைஸ் பண்ணுது. இப்ப அனலைஸ் பண்ணி முடிச்சிருச்சு, ஓரளவு குத்துமதிப்பா அதுக்கு டேட்டாஸ் கிடைச்சிருச்சு. அரேஞ்ச்டு டேட்டாஸ், ஓகே. இன்புட் ரா டேட்டா வந்து அன்ஆர்டர்ட் ஃபார்மேட்ல இருக்கும், அதை அரேஞ்ச் பண்ணி நீட்டா ஆக்குறது தான் இன்டர்பிரேஷன். இப்ப இன்டர்பிரட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க அல்காரிதம் இமேஜ பாத்தீங்கன்னா தெரியும், அரேஞ்ச் பண்ணி நீட்டானதை ஒன் பை ஒன்னா அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுது. அதனாலதான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி அல்காரிதம் வச்சிருக்கோம். இப்ப அல்காரிதம் மூலியமா நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி டெஸ்ட் டியூன் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அனுப்பினோம்னு வச்சுக்கோங்களேன், அல்காரிதம் மூலியமா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூவை திரும்ப ப்ராசஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டிசைட் அவுட்புட்ஸ் கிடைச்சிரும். லைக் டேட்டாஸ் வந்து தனித்தனியா பிரிச்சிரும். நான் வந்து இங்க ஜஸ்ட் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அல்காரிதம் பார்த்து ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். சோ எனக்கு பிரிஞ்சிருச்சு, ரைட். சோ 3 டிஃபரெண்ட் யூனிக் டேட்டாஸ் இருக்கு, எலிஃபென்ட், கேமல் அண்ட் கவ். ஓகே. Reinforcement learning, as I said, there is a punishment like penalty for doing wrong things and a reward for doing good things. இங்க ஏஜென்ட், எப்பயுமே ஏஜென்ட் தான் ஃபர்ஸ்ட். ஏஜென்ட் வந்து ஆக்ஷன் பண்றாங்க. பேக்மேன் மேரியோ கூட வச்சுக்கோங்களேன். மேரியோ நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம். மேரியோ, சூப்பர் மேரியோ கைஸ், சூப்பர் மேரியோ தெரியும்னு நினைக்கிறேன். சோ சூப்பர் மேரியோல வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோட்டகனிஸ்ட், அதாவது ஹீரோ வந்து குதிச்சு போவாங்க, ரைட். இந்த பர்டிகுலர் இடத்துல ஜம்ப் பண்ணா நம்மளுக்கு கோல்டு காயின் கிடைக்கும். அந்த மஷ்ரூம் மேனுக்கு மேல ஜம்ப் பண்ணா கோல்டு காயின் கிடைக்கும். மஷ்ரூம் மேன் வந்து நம்ம மேல ஜம்ப் பண்ணிட்டா நம்மளுடைய லைஃப் குறையும். ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது? பிகாஸ் கோல்டு காயின் எடுத்தா நம்மளுக்கு வாட் சே பவர் அமௌண்ட் கூடும். அதே நேரத்துல சம் லைக் சன்ஃபிளவர் மாயிலாம் இருக்கும், இல்ல ரெயின்போ மஷ்ரூம்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்தோம்னா நம்மளுக்கு பவர் அப் ஆகும், கல் மாதிரி வரும், நல்லா ஜம்ப் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்ல மேரியோல. ஸோ அதேதான், ஏஜென்ட் நம்ம தான். ஒரு ஆக்ஷன் மூவ் பண்றோம், மேரியோ ஜம்ப் பண்ற வைக்கிறோம், அப்ப அது ஜம்ப் பண்ணுது, என்விரான்மெண்டோட இன்டராக்ட் பண்ணி ஜம்ப் பண்ணுது. இப்ப ஜம்ப் பண்ற இடத்துல ஒரு ஸ்டோன் இருந்துச்சு, அது இடிச்சோம்னா நம்மளுக்கு கல்லு கிடைக்கும், சாரி கோல்டு காயின் கிடைக்கும். சோ அந்த ஸ்டோனை இடிச்சோம்னா கோல்டு காயின், தட் இஸ் ரிவார்ட். ஒருவேளை நம்ம குதிக்கும் போது தப்பா பக்கத்துல குதிச்சுட்டு மஷ்ரூம் மேன் வந்து மண்டையில நம்ம மேல பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம ஹெல்த் வந்து குறையும், ரைட். சோ தட் இஸ் பெனாலிட்டி. சோ ரிவார்டும் பெனாலிட்டியும் நம்ம செய்யற, ஏஜென்ட் செய்யற அந்த ஆக்ஷன் இந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு வரும். It can be either reward or a penalty. கடைசியா திரும்ப ஏஜென்ட்டுக்கு தான் வரும். ஒருவேளை ரிவார்ட் கிடைச்சிச்சுன்னா குட், அப்ப ஏஜென்ட்டுக்கு வந்து குட், நம்ம செஞ்சது கரெக்ட் அப்படின்னு தோணும். இதுவே பெனால்டி கிடைச்சிச்சுன்னா நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டுக்கு தெரியும். சோ அவங்க அதை வச்சு அடுத்த ஆக்ஷன் பண்ணுவாங்க, ரைட். ஒரு வாட்டி நம்மளுக்கு உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப அதே ஃபால்ட்ட போய் பண்ணுவோமா? மாட்டோம்ல. சோ சேம் மெத்தட், இது நம்ம செய்யல, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மூலமா நம்ம கம்ப்யூட்டருக்கு அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம். தட் இஸ் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் உடைய இது. ஸோ சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஃபீல்டு. ஒரு ஹியூமனுக்கு குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாப்புல ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லி தரோம். இப்ப ஹியூமன்ஸ்க்கு வந்து சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கு, இப்படி பண்ணா நம்ம கண்ணால உணர்வுகளால புரிஞ்சுக்க முடியும். பட் கம்ப்யூட்டரால முடியாது, இட் ஹாஸ் நோ லைஃப். சோ அதனால அதுங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, டேட்டா மூலியமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது பேட்டர்னை கவனி, ப்ரெடிக்ட் பண்ணு, அதை வச்சு டெசிஷன் பண்ணு, இப்படி எல்லாம் ஒண்ணா அது செய்ய வச்சு அதுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னைத்தானே அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்து வர டேட்டாஸ் மூலியமா அது லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் ஆகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இப்ப வந்து ஒரு 1000 டேட்டாஸ வச்சு பண்ணக்கூடியது மில்லியன்ஸ் டேட்டா வச்சு பண்ணுச்சுன்னா அது பேரு டீப் லேர்னிங். இப்ப நான் மிஷின் லேர்னிங் தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன், பேசிக்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், பட் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும். நம்பர் ஆஃப் டேட்டாஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அல்காரிதம் அதை பண்றதுக்குரிய அல்காரிதம்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா மாறும். ஸோ மற்றபடி எல்லாமே ஒரே ஸ்டெப்ஸ் தான் மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்கும். ஸோ மிஷின் லேர்னிங்ன்றது 1000 டேட்டாஸ்னா சும்மா குத்து மதிப்பா சொல்றேன். அப்ப டீப் லேர்னிங்ன்றது 1 மில்லியன் 1 பில்லியன் டேட்டாஸ் வச்சுக்கோங்களேன். அப்ப அதை காட்டிலும் அட்வான்ஸ்ட் ஆனதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இட் கண்டைன்ஸ் லைக் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. அவ்வளவு டேட்டா எங்கேருந்து வருதுன்னுலாம் இல்ல. நம்ம டே டு டே போன் யூஸ் பண்ணா கூட டே டு டே நம்ம எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் அதை நோட் பண்ற கேமரா மூலியமாவோ போன் மூலியமாவோ எது மூலியமா இருந்தாலும் அது டேட்டா ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஜென்ரேட் ஆன டேட்டாவை தான் டேட்டாஸ், மெயின் டேட்டா. ஸோ இதுல வந்து 3 டைப் இருக்கு. as I said, supervised learning, unsupervised learning, reinforcement learning. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில ட்ரெயின் பண்ணுது மாடல்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அது லேபிள யூஸ் பண்ணதா? எஸ். கோல் வந்து லேர்ன் மேப்பிங் ஃப்ரம் இன்புட் டு அவுட்புட். ஒரு டேட்டாவை கொடுத்து அந்த டேட்டா மூலியமா தான் கண்டுபிடி சொல்லுதுன்னா லேர்ன் மேப்பிங் ஃப்ரம் இன்புட் டு அவுட்புட். ஓகே, கிட்டத்தட்ட இது வந்து 1 + 2 = 3 அப்படின்னு காமிச்சுச்சுன்னா 1 + 3 = 4ன்னு தானா கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி. இப்ப அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், இதுக்கு லேபிள் யூஸ் பண்றோமா? இல்ல. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கும்? ஹிடன் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கும். ஓகே, இப்ப 1 + 2 = 3, 1 + 3 = 4. இந்த ரெண்டு பேட்டர்னை வச்சு 1 + 4 = 5 அப்படின்னு தானா கண்டுபிடிக்கணும். இதுதான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்க்கு திரும்ப லேபிள் யூஸ் பண்றோம்னா இல்ல. அது இன்டராக்ட் பண்ணுது, தப்பா கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ரிவார்ட் அண்ட் பெனாலிட்டி ஃபங்க்ஷன் மூலமா தெரிஞ்சுக்குது. இன்டராக்ட் பண்ணுது என்விரான்மெண்டோட. ஓகே, இப்ப டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஆஃப் 3 types: supervised, unsupervised, reinforcement learning. as I said, semi supervised ன்னு சொல்லிட்டு நாலாவதா ஒரு டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல. செமி சூப்பர்வைஸ்ட் பேர்லயே உங்களுக்கு தெரியும், பாதி டேட்டாஸ்க்கு லேபிள் இருக்கும், பாதி டேட்டாஸ்க்கு லேபிள் இருக்காது. that is semi supervised, the combination of both supervised learning and unsupervised learning. சரி, அல்காரிதம் சொல்லிட்டு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் டேட்டா ஃப்ளோல உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்ப அல்காரிதம்ல பல வகை இருக்கு. லைக் ஒவ்வொருதும் ஒவ்வொரு மாதிரி கண்டுபிடிக்கணும், ரைட்? இப்ப few of the key algorithms மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். First and foremost is linear regression, decision tree, support vector machine. support vector machine நம்ம SVM னு ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். நியூரல் நெட்வொர்க்ஸ் மோஸ்ட்லி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நாட் மோஸ்ட்லி, it is used in artificial intelligence. Since it is used in artificial intelligence, so artificial intelligence யூஸ் பண்றதுன்றதால கன்ஃபார்மா அது டீப் லேர்னிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் யூஸ் பண்ணலாம். கைஸ் இங்க பாருங்க, நியூரல் நெட்வொர்க் இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் ஒய் பாத்தீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்றோம். பட் அதுக்குன்னு மற்ற அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னு கிடையாது, மற்றது யூஸ் பண்ணுவோம், பட் கம்மியா. நியூரல் நெட்வொர்க் இஸ் ஹையஸ்ட் மோஸ்ட். ஓகே, இப்போ லீனியர் ரிக்ரெஷன்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். linear is line. Okay, a method of predicting numerical values by modeling relation between variables with a straight line. Okay, இங்க ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்க. First and foremost image is linear regression example. It predicts numerical values. First x axis y axis ன்றத வச்சு நம்ம பாயிண்ட் plot பண்ணிடுறோம். plot பண்ணிட்டு so அந்த ப்ளூ கலர் டாட்ஸ்ல இருக்கு இல்லையா, இதுதான் பாயிண்ட் plot பண்றோம். பிளாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலா லைன் போட்டோம்னா so that line shows linear regression. Okay, அடுத்த decision tree, a simple interpretable model that breaks down decisions into branches for classification or regression. Okay, இப்ப ஒரு decision ட்ரீனா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஃபேமிலி ட்ரீ மாதிரி. ஸோ ஒரு டெசிஷன் இங்க மேல ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னு இல்லையா, இந்த இமேஜ் தான் டெசிஷன் ட்ரீ, சிம்பிள் இன்டர்பிரட்டபிள் மாடல்.
ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாப் நீங்க போய் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? உங்களுக்கு ஒரு சேலரி குத்து மதிப்பா கேட்பீங்க, ரைட்? இப்ப நீங்க சேலரி குத்து மதிப்பா கேட்கும் போது அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 கேக்குறீங்க. அஸ் அ ஃப்ரெஷர் நீங்க அவ்வளவுதான் கேட்க முடியும். 20,000 கேக்குறீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அவங்க வந்து உங்களுக்கு 20 ஓகேன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, செகண்ட் வந்து நோ. ஓகே 20,000 தரேன், நோ உங்களுக்கு என்ன 19,000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை அவங்க 19,000 தான் கொடுப்பேன்னு சொன்னோம்னா நீங்க போகலாம், போகாமையும் போயிடலாம். சோ இப்ப அவங்க 20,000 கொடுக்க ஓகே சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும், இஃப் யூ ஆர் a girl நம்மளுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டி இருக்கா, இஃப் யூ ஆர் a boy நம்ம ஊருக்குள்ள இருக்கா, வெளி ஊருக்குள்ள இருக்கா, இல்ல டிராவலிங் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் யோசிப்போம், ரைட்? அவங்களே நம்மளுக்கு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்களா, லேப்டாப் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டு யோசிப்போம் இல்லையா? ஏன்னா நம்மளோட மெட்டீரியல் நம்மளுடைய திங்ஸ் எடுத்துட்டு வரணுமா இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு யோசிச்சு டிசைட் பண்றது நம்மளுக்கு எது பெஸ்டோ அதை தான் நம்ம டிசைட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரும் எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்போம். எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கண்டிஷன் மூலியமா அது சூஸ் பண்ணி போறதுதான் டெசிஷன் ட்ரீ. பேர்லயே இருக்கு டெசிஷன், சிம்பிள் இன்டர்பிரட்டட் மாடல் பேஸ்ட் ஆன் டெசிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் வெக்டார் மாடல், ஸ்மால் எஸ்டிஎம்னு சொல்லுவோம். இது ஒரு பவர்ஃபுல் கிளாசிபிகேஷன் டூல்ஸ். பெஸ்ட் பவுண்டரி கண்டுபிடிக்கும் ஒரு ஹைப்பர் பிளேன் மூலமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு 2 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டேட்டா இப்போ இன்னொரு பர்டிகுலர் டேட்டாவுக்கும் டிவைடிங் லைனை கண்டுபிடிக்கிறது தான் சப்போர்ட் வெக்டார் மிஷன். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இதுலயும் டேட்டாஸ் வந்து சர்க்கிளா இருக்கு, இங்க டேட்டாஸ் வந்து ட்ரையாங்குலா இருக்கு. இது பிரிக்கிற இந்த அந்த லைன் பர்டிகுலர் லைன் தான் சப்போர்ட் வெக்டார் மிஷன் லைன். அந்த பவுண்டரியை கண்டுபிடிச்சு பிரிக்குது. ஓகே, இப்ப அடுத்து நியூரல் நெட்வொர்க், டீப் லேர்னிங் அப்ரோச் தட் மிமிக்ஸ் த வே human brain process information using layer of interconnected nodes. நம்ம எல்லாத்துக்குமே ஹியூமன்ஸ் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்றோம்னு தெரியும், ரைட்? எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளையில நியூட்ரான்ஸ் சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஆர் பெட்டர் 10th நம்ம படிச்சிருந்தாலும் தெரியும். அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நோட்ஸும் நியூட்ரான்ஸ் மாதிரி இருந்து ஒவ்வொன்றும் கிறிஸ்கிராஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நோட்ஸ்லயும் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டாஸ் ப்ராசஸ் ஆனது எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒன்னு இல்லைனாலும் இன்னொன்னுக்கு போய்க்கலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் நெட்வொர்க் இஸ் நியூரல் நெட்வொர்க்ஸ். இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ்க்கு CNN, RNN அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே அல்காரிதம்ஸ். நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் டெமோ சொல்லும் போது 1 or 2 அல்காரிதம்ஸ் சொல்லி தருவேன். Next is libraries. Since it is a Python, since it is a coding யூஸ் பண்றோம்னா நிச்சயமா நம்ம நார்மலா யூஸ் பண்ண முடியாது. We need some inbuilt functions. Okay, எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பண்ணணும்னா it will take lots of time. Okay, so Pythonன்ற இடத்துல it has different libraries. First and foremost library வந்து NumPy. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா fast numerical computations, அதாவது சீக்கிரமா கால்குலேட் பண்ணும். எஸ்பெஷலி அரே ஆபரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து மல்டி டைமென்ஷனல் அரே மூலமாவோ, இஃப் யூ ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸ்ல வந்து பெட்டர் 12th வந்து மேட்ரிசஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. மேட்ரிசஸ் ஒரு அரே தான் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து மல்டி டைமென்ஷனல் அரே 2 into 3 or 5 into 6 சம்திங், பட் 5 rows and 6 columns, ரைட்? இது எல்லாமே அரே தான். ஸோ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் அரேவை ஷார்ட் ஃபார்மா குறிக்கிறது ND அரே. ஓகே, இப்ப வெக்டரைஸ்ட் ஆபரேஷன் யூஸ் பண்ணோம்னா பைத்தான் லூப்ஸை காட்டிலும் ஃபாஸ்டா நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் as I said, NumPy வந்து நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணும். எங்கெங்க பண்ணுன்னு பாத்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரல், ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேஷன் எக்ஸெட்ரா. இப்ப கீழே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க.
import numpy as np. import numpy னா numpyன்ற அந்த லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். அது எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. numpyன்ற வேர்டு வந்து 5 லெட்டர்ஸா இருக்கு. சின்ஸ் இது வந்து மிஷின் லேர்னிங்ன்ற ப்ராஜெக்ட்ல நிறைய வாட்டி நம்மளுக்கு அந்த நம்பைய நான் கால் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் அலைசஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அலைஸ் வந்து ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு ஷார்ட் நேம், நிக் நேம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி நம்பியோட நிக் நேம் என்பி. ஸோ அதனால இம்போர்ட் என்பி அஸ் என்பின்னு போட்டிருக்கேன். இப்ப நம்பர்ன்ற ஒரு வேரியபிளுக்கு என்பி டாட் அரே, என்பின்றது ஒண்ணு இல்ல, நம்பைய கால் பண்ணிருக்கேன். அதுல இருக்கிற இன்பில் ஃபங்க்ஷன் தான் அரே. அந்த அரேவன் அந்த அரேக்குள்ள ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன், 1, 2, 3, 4, 5. இந்த நம்பர்ஸை நான் ஸ்கொயர் பண்றேன். அதனாலதான் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் 2ன்னு போட்டிருக்கேன். அப்ப பிரிண்ட் ஸ்கொயர்னு போட்ட உடனே எனக்கு எல்லாமே ஸ்கொயர் ஆகி கீழே வந்திருக்கு. 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் இஸ் 16, 5 ஸ்கொயர் இஸ் 25 அந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ சேம் ஃபார்மேட். நெக்ஸ்ட் லைப்ரரி இஸ் பேண்டா. ஸோ பேண்டாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒன் மினிட், பேண்டாஸோட பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை மேனிபுலேட் பண்றதுக்கும் அனலைஸ் பண்றதுக்கும் தான். இதோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து டேட்டா ஃப்ரேம், இது எல்லாம் ஸ்ட்ரக்சர் டேட்டா ஹேண்ட்லிங்க்கு யூஸ் ஆகுது. இதுல தான் டேட்டாஸை எப்படி கிளீன் பண்றது, தேவையான டேட்டாஸை எடுத்து ஃபில்டர் பண்றது, லைக் ஒவ்வொரு டேட்டாஸும் ஒரு சில டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா ஈஸியா கன்வெர்ட் பண்றதா இருக்கும். பட் இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். அலைஸ், பாப், நேம், ஏஜ், இது எல்லாமே எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு, ஆல்பபெட்டிக்கல் ஃபார்மேட்ல இருக்கு, ரைட்? இத வந்து நான் நம்பர் ஃபார்மேட்டுக்கு மாத்துனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஈஸியா இருக்கும். சின்ஸ் இட்ஸ் கம்ப்யூட்டர், இது கம்ப்யூட்டேஷன் ஈஸியா இருக்கும் இல்லையா நம்மளுக்குல. பட் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது எல்லாமே பேண்டாஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். இப்ப எனக்கு இந்த டேட்டாஸ் பத்தாது, எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டாஸ் நான் சேர்க்கணும். டேட்டாஸ்ல அதுல அன்னெசரி டேட்டாஸ்ல இருக்கு, ஒரு சில டேட்டா சேர்த்து போட்டா நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ராசஸிங் டேட்டா செட்ஸையும் பேண்டாஸ் மூலமா பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் மர்ஜிங் அண்ட் குரூப்பிங் டேட்டா செட்ஸ். இங்க சேம் வே இம்போர்ட் பேண்டாஸ் சொல்லிட்டு பேண்டாஸ் லைப்ரரியை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு அரைஸ் கொடுக்குறேன் அஸ் பிடி. ஸோ பேண்டாஸை வந்து பிடின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்ப நேம்ன்ற வேரியபிள்ல நான் என்ன கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா, ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல, டிக்ஷனரினா கீ வேல்யூ ஃபார்மேட்ல வரும். ஸோ நேம்ன்ற கீக்கு அலைஸ், பாப்னு சொல்லிட்டு 2 பேரை கொடுத்துருக்கேன். ஏஜ்ன்றதுக்கு அதுல 2 பேரை கொடுத்துருக்கேன், 25, 30. ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து எனக்கு டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கு. எனக்கு டிக்ஷனரி ஃபார்மேட்ல வேணாம், ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்ல தான் வேணும். ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே கீ ஃபீச்சர்ஸ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருப்பேன், டேட்டா ஃப்ரேம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் பேண்டாஸ்ல இருக்கு. ஸோ டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப்ன்ற வேரியபிள்குள்ள பிடி டாட் டேட்டா ஃப்ரேம்ன்ற பேண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் இன்பில்ட் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். எதுல இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் அவுட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டேட்டாக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ டிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே எனக்கு அவுட்புட் வந்திருக்கு பாருங்க. நேம் கடையில அழகா அலைஸ், பாப்னு வந்திருக்கு. ஏஜ் கடையில அழகா 25, 13 வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோம்னா யாருக்கு வேணா ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். இட் இஸ் இன் டேப்லெட் ஃபார்மேட், பட் இட் வாஸ் நாட் இன் டேப்லெட் ஃபார்மேட் பிஃபோர். தட் வாஸ் இன் லைக் வாட் டு சே இன் டிக்ஷனரி ஃபார்மேட், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப்ன்றது எதுக்கு யூஸ் பண்றோம்னா டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் பிளாட்டிங்க்கு. இப்ப இதோட கீ ஃபீச்சர்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா லைன் சார்ட்ஸ், பார் சார்ட்ஸ், ஹிஸ்டோகிராம், ஸ்கேட்டர் பிளாட்ஸ், இது எல்லாமே நம்ம கையால வரைஞ்சு பார்த்திருக்கோம், ரைட்? மேபி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், லேபிள்ஸ் பண்ணிக்கலாம், லெஜெண்ட்ஸ் கொடுக்கலாம், எக்ஸெட்ரா. பட் இத எல்லாத்தையும் சிஸ்டம் பண்ண வைக்கிறதுக்கு குறிய லைப்ரரி தான் மேட்ப்ளாட்லிப். ஸோ இம்போர்ட் matplotlib.pyplot as plt. மேட்ப்ளாட்லிப் உடைய ஷார்ட் ஃபார்ம்
த பிஎல்டி. ஏன்னா இது பெருசா இருக்குல்ல matplotlib.pyplot. ஸோ அதனால பிஎல்டின்னு போட்டேன். இப்போ 2 லிஸ்ட் கொடுக்குறேன். x is equal to 1 to 5, அதாவது 1, 2, 3, 4, 5. ஸோ y is equal to 10 to 50 வரை கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, அடுத்து யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாத்துலயுமே பிஎல்டி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா அதுல பிஎல்டினா மேட்பிளாட்லிட்டோடைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் நான் கால் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளாட்னு போட்டேன். பிளாட்னா வரைய, எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோ, எக்ஸ்ன்ற வேரியபிள எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோ, ஒய்ன்ற வேரியபிள ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோ. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லயே ஒய் ஆக்சிஸ்லயே லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட்னா அந்த நம்பர்ஸ் தான் சொல்றேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெடி. இப்போ நம்ம டிரா பண்ணணும், ரைட்? இப்போ டிரா பண்றதுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு ஓன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்மளுக்கு அந்த டார்க் ரெட் கலர்ல ஒரு ரவுண்ட் கலர்ல கிடைச்சிருக்கா, அந்த இதுதான் மார்க்கர் வந்து ஓன் சொல்லுது. இதுவே மார்க்கர் இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு போட்டோம்னு வச்சுக்கோமே, அது வந்து அந்த பாயிண்ட்ஸ்க்கு முதல்ல நம்மளுக்கு சின்ன சின்ன ஸ்கொயர் டாட்ஸ் வந்துருக்கும். அண்ட் லைன் ஸ்டைல் வந்து இங்க டாட்டர் லைன் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எனக்கு அவுட்புட்டும் டாட்டர் லைன்ஸா வந்திருக்கு. கலர் வந்து ரெட் கொடுத்துருக்கனால எனக்கு அந்த லைனும் ரெட் வந்துருச்சு. இப்போ எக்ஸ் லேபிள்னு அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா, எக்ஸ் லேபிள்ன்றது இன்பில் ஃபங்க்ஷன். எக்ஸ் லேபிள்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு இங்க நேம் இருக்கா, இந்த நேம் தான் எக்ஸ் லேபிள். அதே மாதிரி ஒய் லேபிள்னா இந்த நேம் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துருக்கேனா, அந்த நேம் தான் ஒய் லேபிள். அப்ப பேசிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டைட்டில்னா இந்த கிராஃபுக்கே நேம் இருக்கா, பேசிக் லைன் பிளாட்னு சொல்லிட்டு. ஸோ தட் நேம் இஸ் டைட்டில். அடுத்து ஷோ. ஷோனா ஒன்றும் இல்லை, மேட்பிளாட்லிபோடைய அவுட்புட் ஃபங்க்ஷன் தான் ஷோ. என்ன வேணா செஞ்சுக்கோ, பிரிண்ட் போட்டு நம்ம செஞ்சாலும் இது வெளியில இந்த பிளாட்டா நம்மளுக்கு வெளியில வரணும்னா, இந்த அவுட்புட் நம்மளுக்கு கிளியரா டிஃபைன் ஆகி வரணும்னா இந்த பர்டிகுலர் ஷோன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் வரும். ஸோ எஸ், மேட்பிளாட்லிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஸ்கீகிட்லர்ன். ஸ்கீகிட்லர்ன் மோஸ்ட்லி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ். அதுலயும் அதோட யூட்டிலிட்டிஸ் லைக் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எடுத்து அதோட யூட்டிலிட்டிஸ், அதாவது மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எடுத்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்றோமோ லைக் ஃபீச்சர் இன்ஜினியரிங், மாடல் எவாலுவேஷன் எக்ஸெட்ரா, அது எல்லாத்துலயுமே நம்ம இந்த ஸ்கீகிட்லர்ன் யூஸ் பண்ணலாம். இது போத் மாடல்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ்ட் அண்ட் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸ்கீகிட்லர்ன் எஸ்கே லேர்ன்னு சொல்லுவோம். லீனியர் மாடல்ல லீனியர் ரிக்ரெஷனை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லீனியர் ரிக்ரெஷன்ன்றது ஒன்றும் இல்லை, இட் வாஸ் ஒன் சார்ட் ஆஃப் அல்காரிதம். ஸோ கம்பேரிசன் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ நம்பை வந்து எதுக்கு பிரைமரியா யூஸ் பண்றோம்னு பார்த்தா நியூமெரிக்கல் கம்ப்யூட்டேஷன் லைக் சயின்டிபிக் கால்குலேஷனுக்கும் எம்எல் ப்ரீ ப்ராசஸிங்க்கும் செய்வோம், யூஸ் பண்ணுவோம். பேண்டாஸ் வந்து டேட்டா மேனிபுலேட் பண்றதுக்கு, டேட்டா கிளீன் பண்றது, அனலைஸ் பண்றது, ஃபில்டர் பண்றது எக்ஸெட்ரா. மேட்பிளாட்லிப் வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்கு, அதாவது அந்த இமேஜ் உங்களுக்கு காட்டினேன் இருக்கா, ஒரு சார்ட்ஸ், ரிப்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸ்கீகிட்லர்ன் வந்து மிஷின் லேர்னிங்க்கு, ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகே, இப்ப அடுத்து வந்து மாடல் லைஃப் சைக்கிளை பத்தி பார்ப்போம். மிஷின் லேர்னிங் மாடல் லைஃப் சைக்கிள்ஸ் ஆக்சுவலா 7 போட்டிருக்காங்க, பட் இட் இஸ் நாட் 7. இதோடைய சப்சைக்கிளை சேர்த்து இங்க 7 வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேதர் பண்ணுவோம் டேட்டாவை வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா டேட்டாவை கிளீன் பண்ணுவோம். ஒரு சில அந்த டேட்டாஸ்ல வந்து எம்டிலாம் இருக்கும், எம்டி காலம்ஸ், எம்டி ரோஸ், அதெல்லாம் எடுத்து பார்த்து கிளீன் பண்ணுவோம். ஒரு சில டேட்டாஸ்ல ஃபுல்லா டேட்டாஸ் இருக்கும், பட் ஒரு பர்டிகுலர் பாக்ஸ்ல மட்டும் இருக்காது. அப்ப அங்க என்ன பண்ணணும்னா அதை ஃபில் பண்ணும். ஏன்னா இல்லைன்னா அந்த இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆயிரும். ஸோ அது வந்து மீடியம் வச்சு ஃபில் பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு டேட்டாவை ப்ரிப்பேர் பண்றோம். ஒரு வாட்டி டேட்டா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் தான், டேட்டா கரெக்ட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டேட்டா wrangling பண்ணுவோம். டேட்டா wranglingனா லைக் நம்மளுக்கு தேவையான, as I said before,
டேட்டா மேனிபுலேட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து எல்லாமே நம்பர்ஸ்ல வேணும், எனக்கு வந்து இந்த டேட்டாஸ் வந்து குரூப் ஆனா நல்லா இருக்கும், இந்த டேட்டாஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது, அதுதான் டேட்டா ரேங்க்லிங். ஸோ நம்மளுக்கு எந்தெந்த யூனிட் வைஸ் தேவையோ அந்தந்த யூனிட் வைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அனலைஸ் பண்றோம், அதுதான் டேட்டா அனலைஸ். ஸோ டேட்டா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே ஓகேவா ஆனதுக்கு அப்புறம் தான் டேட்டாவை ட்ரெயின் பண்றோம். ஸோ இப்ப அந்த டேட்டாவை ரெண்டா பிரிக்கிறோம், 70% 30%, ஆர் பெட்டர் உங்களுக்கு அந்த உங்க டேட்டாஸ்ல நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா 80% 20% எக்ஸெட்ரா. ஸோ அந்த மாதிரி பிரிப்போம், பட் மினிமம் மோஸ்ட்லி 70-30 தான் பிரிப்பாங்க. ஸோ 70 ட்ரெயின் மாடல். ஸோ மாடல்ல நம்ம ட்ரெயின் பண்றது 70% ஆஃப் த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணி அவுட்புட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு சில வாட்டி எரர்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்கு. ஸோ திரும்ப திரும்ப ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா we will go straight for data wrangling, data analysis, train model. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம் until and otherwise we have a perfect answer. இப்ப அந்த ஆன்சர் வந்துருச்சா, இந்த ஆன்சர் மூலமா டெஸ்ட் மாடலையும் நம்ம ட்ரெயின் பண்றோம். ஐ மீன் ட்ரைனிங்க்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ அந்த இதெல்லாம் பண்றோம். இப்ப பண்ணும்போது நம்மளுக்கு பெர்ஃபெக்டான அவுட்புட் வந்துச்சுன்னா ஹாப்பி, வரலன்னா அது இதுல இருந்து ஓவர் ஃபிட்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம ட்ரைனிங் மாடல் திரும்பவும் சரி பண்ணிட்டு அடுத்த டெஸ்டிங் மாடலுக்கு வருவோம். ஒன்ஸ் தீஸ் ப்ராசஸ் ஆர் ஓவர், அடுத்து டிப்ளாய்மெண்ட் பண்றோம். டிப்ளாய்மெண்ட் பண்ணோம்னா நம்ம மிஷின் லேர்னிங் சைக்கிள் ஓவர். பட் இப்ப டிப்ளாய் பண்ணும் போது ஒரு சில டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த டேட்டாஸை கேதர் பண்ணிட்டு நம்ம திரும்பவும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மிஷின் லேர்னிங் சைக்கிள். இட் won't ஸ்டாப், it won't stop at all. So yes guys, now let's see like hands-on demo. So before we go the hands-on demo, I would like to show you what is linear regression. Supervised learning la two types irukku guys. One is regression classification, another is regression. So classification, regression இது ரெண்டுமே supervised learning la வரும். ஸோ கிளாசிஃபிகேஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரீட் கேட்டகரிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. கிளாசிஃபிகேஷன் ஈஸியா கிளாசிஃபை பண்ணலாம், as I said spam, not spam, etc. regression எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா continuous numerous value, house price prediction, etc. So wait a minute, I will just share with you guys. So I hope you can see this particular screen. Wait, I will make it. Okay. So now you can see it, right? So yes, first and foremost, let's know about this classification and regression. Okay, classification la logistic better. Classification algorithm na discrete variables அதுல நான் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ரிக்ரெஷன் தான் உங்களுக்கு இப்ப சொன்னேன். இட் வாஸ் நதிங் பட் லைக் ஈஸியா கிளாசிஃபை பண்ணிடலாம், இது ஸ்கொயர் இது சர்க்கிள் பார்த்தாலே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் கிளாசிஃபிகேஷன். பட் ரிக்ரெஷன்னா அப்படி கிடையாது. அதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஹவுஸ் பிரைஸ், டெம்பரேச்சர் எல்லாமே plenty ஆஃப் டேட்டாஸை வச்சு நம்ம செய்யணும், ரைட்? ஸோ இப்போ இந்த ரிக்ரெஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், இன்னொன்னு வந்து லீனியர் ரிக்ரெஷன். ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுடைய ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல சிக்மாய்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க. சிக்மாய்டுன்றது வந்து ஒரு பெல் டைப் கர்வ், அதுல த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அண்ட்
linear regressionல straight line தான் இருக்கும். As I said, linear is nothing but a straight line. So linear model உடைய எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். So this is linear model example. Can you see here? Okay. First line நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். First skikit-learn யூஸ் பண்ணிருக்கேன். அதுல linear model யூஸ் பண்ணிருக்கேன். Import linear regression நான் import பண்ணிருக்கேன். And numpy யூஸ் பண்ணிருக்கேன். அதோட அலைஸையும் கூப்பிட்டிருக்கேன் npayner. ஒரு சாம்பிள் டேட்டா செட் கொடுத்திருக்கேன். எப்படி கொடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா numpy யூஸ் பண்ணி ஒரு அரேல கொடுத்திருக்கேன். 1 3 5 7 இது எல்லாமே நம்பர் ஆஃப் years of experience and 30,000 50,000 70,000 90,000 இது எல்லாமே salary. இப்ப நான் ட்ரெயின் பண்ணனும். ட்ரெயின் பண்ற மாடல்ஸ் பாத்தீங்கன்னா மாடல் 1 பேரு நான் வச்சிட்டு லீனியர் ரெக்ரெஷன் மூலமா ட்ரெயின் பண்ணிருக்கேன். இப்ப x ஐயும் y ஐயும் ஃபிட் பண்றேன். x ஐ y ஐ ஃபிட் பண்றதுதான் ஒண்ணும் இல்ல, years of salary and experience. சோ இப்போ வந்து சாலரியை ப்ரெடிக்ட் பண்றேன். இப்போ என்கிட்ட இருக்கிற years of experience பாத்தீங்கன்னா 1 3 5 and 7. இது கூடால இருக்கிற செகண்ட் இயர், ஃபோர்த் இயர், சிக்ஸ்த் இயர் அண்ட் எய்த் இயர்க்குலாம் என்கிட்ட இல்ல. இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ண போறது சிக்ஸ்த் இயர்க்கு கீழே போட்டிருக்கேன். ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணும் 6 years of experienceக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ I will get a salary of 80,000. Okay. இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணது சிக்ஸ்த் இயர்க்கு நான் இவ்வளவு கிடைக்குதுன்னா இப்போ ஃபோர்த் இயர்க்கு எவ்வளவு கிடைக்கும் திரும்ப என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 60,000. Okay. The same way, guys. இப்ப கிளாசிபிகேஷனுக்கும் ரிக்ரெஷனுக்கும் ஒரு சம்மரி பார்த்தோம்னா இதோட பர்பஸ் வந்து கேட்டகரிக்கல் அவுட்கம் மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ஸ்பாம் டிடெக்ஷன், டிசீஸ் டயக்னோசிஸ் எக்ஸெட்ரா. ஆனா ரிக்ரெஷனுக்கு கண்டினியூஸ் வேரியபிள்னா இங்க மேல நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டினேன். 30 50 70 90 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இங்க வந்து நான் வெறும் 4 டேட்டா செட்ஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். if you have thousands and tens and thousands of data, அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பாத்தீங்கன்னா இந்த மிஷின் லேர்னிங் மூலமா பண்ணோம்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இப்ப டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லிருப்பேன், ரைட்? மிஷின் லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் குரூஷியல் ஸ்டெப் வந்து டேட்டா ப்ராசஸிங் தான். இது வந்து ரா டேட்டா வந்து கிளீன் ஆயிடுச்சு, ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, ஆப்டிமைஸ் ஃபார் மாடலிங்கா இருக்கு, இது எல்லாமே செய்யணும்னா நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணணும். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் as I said is an important step. Wait a minute. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், data pre-processing is crucial step in machine learning. It ensures raw data is clean, structured, and optimized for modeling. This process typically involves handling missing values, encoding categorical values, scaling numerical features, removing outliers. Here's a breakdown. Okay. First and foremost, handling missing values. நான் இந்த நாளையுமே உங்களுக்கு சொல்லுவேன். encoding categorical values, scaling numerical features, removing outliers எல்லாமே சொல்லுவேன். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கோட் சொல்லுவேன். Okay. So I will also give you a small hands-on demo lastly, but not now. So yes, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து pandas யூஸ் பண்றேன். pandas யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் எடுத்திருக்கேன், PD. அதுல நான் as usual ஏஜ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அப்படியே காட்டினேன் இல்லையா, பாப் அலைஸ்னு சொல்லிட்டு சேம் மெத்தட். பட் ஹியர் வந்து எனக்கு ஒரு சில இடத்துல எம்டியா இருக்கு. அந்த எம்டி பிளேசஸ்ல நான் நன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 25, none, 30. salary பிளேஸ்ல 50,000 60,000 none.
இப்ப மிஸ்ஸிங் வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் வேல்யூஸ் நான் வந்து எனக்கு அந்த ஹோல் ரோவோ இல்ல ஹோல் காலமோ எம்டியா இருந்துச்சுன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிடலாம், ஆர் பெட்டர் நான் டெலிட் பண்ணிக்கலாம், இல்ல டிராப் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல ஸ்பெசிபிக் அந்த ரோலையே அந்த ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் தான் நன்னு இருக்கு, அதாவது எம்டியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு, மீன் மீடியன் மோட். இந்த மீன் மீடியன் மோட பத்தி உங்களுக்கு தெரியும். சோ இதுல ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட் எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப மீனை வச்சு நான் ஃபில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், டிஎஃப் ஃபில்னா ஒண்ணு இல்ல, நன் வேல்யூவை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபில் பண்ணணும்னா டிஎஃப்ல மீன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். இன் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இன் பிளேஸ் ஏன் யூஸ் பண்றேன்னா அந்த இடத்துல எம்டியா இருந்தா மட்டும் ஃபில் பண்ணுங்க, வேற எதையும் நீங்க ஃபில் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பிரிண்ட் டிஎஃப் கொடுத்தனால எனக்கு என்ன ஆகுது பாருங்க, எனக்கு மீன் வேல்யூவை எடுத்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ 25, 9, 13 இந்த இடத்துல 25க்கும் 30க்கும் நடுவில் இருக்கிற 27.5 எடுத்து ஃபில் ஆயிடுச்சு. 50,000க்கும் 60,000க்கும் நன் அப்படின்ற இடத்துல 50க்கும் 60க்கும் நடுவில் இருக்க மீன் வேல்யூயான 55,000 எடுத்து இங்க ஃபில் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸ் வந்து மீன் மீடியன் மோட் வேல்யூஸை வச்சுதான் நம்ம ஃபில் பண்ணுவோம். நம்ம இஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு இதுக்கும் லைக் ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொன்றும் பண்ணி ஆகணும். லைக் ஒரு சில இதுக்கு மீன் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், ஒரு சில இதுக்கு மீன் மோட் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும், ஒரு சில இதுக்கு another thing. And next is encoding categorical data. So encoding categorical data is nothing but it requires numerical inputs. நான் உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், கம்ப்யூட்டரால அனலைஸ் பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். பட் that row is full of letters, categorical values இருக்கு, alphanumerical நம்பர்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் வேணும், நியூமரிக் டேட்டா மட்டும் தான் வேணும். எனக்கு ஆல்பா நியூமரிக் வேணாம், கேட்டகரிக்கல் டேட்டா வேணாம், இந்த மாதிரி டேட்டாஸ் வேணான்ற பட்சத்துல we have to make the numerical values. இப்போ நம்ம யூஸ் பண்ண போறதா encoding categorical data. So categorical dataவை நம்ம என்கோட் பண்ணி அதை மாத்துறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் ஃபார்மேட்டுக்கு மாத்துறோம். ஸோ இதுக்கு pandas scikit-learn நான் யூஸ் பண்றேன். ஸோ import pandas as pd, சேம் pandas அலைஸ் யூஸ் பண்ணி pd போட்டிருக்கேன். scikit-learn ப்ரீ ப்ராசஸிங் எடுத்திருக்கேன், ஏன்னா ப்ரீ ப்ராசஸிங் ஃபார்மேட்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த ப்ரீ ப்ராசஸிங் ஃபார்மேட்ல ஒன் ஹாட் என்கோடர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல இருக்கிற இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் இதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டார்டிங் pandas டேட்டா ஃப்ரேம்ல pandasல இருக்கிற டேட்டா ஃப்ரேம்ன்ற இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ pd டாட் டேட்டா ஃப்ரேம், இந்த சிட்டி வந்து நியூயார்க், பாரிஸ், டோக்கியோன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இப்ப என்கோடர்ல எடுத்து, என்கோடர்ன்றது ஒரு வேரியபிள், அதுல நான் ஒன் ஹாட் என்கோடர்ன்ற இம்போர்ட் பண்ணிருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். sparse is equal to false. அப்படின்னா கம்மியான இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபால்ஸ் போட்டுருங்க. என்கோடர் ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒண்ணும் இல்ல, இந்த ஃபார்ஸ் இந்த என்கோடர்ன்றது வந்து லெட்டர்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் ஃபால்ஸா மாத்திடுச்சு இல்லையா. இப்ப அந்த ஃபால்ஸான இடத்த ஃபுல்லாமே நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், ஏன்னா அது எல்லாமே எங்க இருக்கு, சிட்டில தானே இருக்கு. சோ சிட்டியை ஃபுல்லாமே எப்படி மாத்துறோம்னு பார்த்தோம்னா நியூமரிக்கல் கோடா, நியூமரிக்கல் ஃபார்மேட்டா மாத்துறோம். சோ பிரிண்ட் என்கோடர்னு போட்டோம்னா எனக்கு வந்து நியூயார்க், பாரிஸ், டோக்கியோ எல்லாமே என்னவாயிரும்னா நியூமரிக்கல் ஃபார்மேட்டா மாறிடும். ஸ்பார்ஸ்ன்ற இதுல வந்து அவுட்புட் வந்திருக்கு. 1 minute guys.
Sorry, there was so இங்க வந்து sparse இல்ல sparse. A small mistake. Okay. இப்போ வந்து நம்ம என்ன டேட்டா ஃப்ரேம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா சிட்டில நியூயார்க், பாரிஸ், டோக்கியோ இந்த கொடுத்தோம். பட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, something numeric like 100010100 is for New York, 010 is for Paris, 001 is for Tokyo. So இந்த மாதிரில நடக்குது. இது வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு, நியூமரிக் ஃபார்மேட்ல கன்வெர்ட் ஆயிருச்சு. சோ இப்ப சிஸ்டம்க்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ரைட். Now feature scaling. Feature scaling is nothing but numerical values the similar scale ல இருக்கு. Similar scale னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். But there must be some minor difference. Because if there is a too large of a scale difference, output வந்து கொஞ்சம் differ ஆக சான்ஸ் இருக்கு. So better model performance க்கு similar scale ல இருக்கிற numerical values தான் யூஸ் பண்ணா பெஸ்டா இருக்கும். So feature scaling ensures numerical values are on a similar scale for better model performance. Okay. So இங்கேயுமே NumPy and Scikit preprocessing தான் யூஸ் பண்றோம். But we are using standard scalar inbuilt function. மேல யூஸ் பண்ணது வந்து 1 hot encoder, இப்ப யூஸ் பண்றது standard scalar. So Scikit preprocessingல standard scalarன்ற இந்த ஃபங்க்ஷன் எடுத்து யூஸ் பண்றோம். NumPy ல NP analyze யூஸ் பண்றோம். data is equal to NP array. அரேல வந்து கொடுத்திருக்கேன். எத்தனை அரே கொடுத்திருக்கேன்னா 3 அரே கொடுத்திருக்கேன். So 1000, 50, 1200, 60, 900, 45. இது எல்லாம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா income and age. So இங்க எழுதிருக்கேன் income and age. இப்ப ஸ்டாண்டர்ட் ஸ்கேல் ஃபங்க்ஷனை வச்சு நான் கால் பண்றேன். எதை கால் பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாவை கால் பண்றேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா அந்த டேட்டாவை தான் நான் கால் பண்றேன். ஸோ ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி டேட்டாவை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கால் பண்ணனால எனக்கு ஸ்கேல்டு டேட்டா வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங். ஸ்கேலிங் வந்து எல்லாமே சிமிலர்ல இருக்கிறாப்ல வரும். கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் எல்லாமே வரும், நார்மலைஸ்டு வேல்யூஸ் எல்லாமே வரும். லைக் 1000, 50, 1200, 60 இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா there is like 100 or better tens etc. right? பட் இப்ப நார்மலைஸ்டு வேல்யூ மூலமா பார்த்தோம்னா சிமிலர் ஸ்கேல் கிடைச்சிருச்சா, எல்லாமே -2ல இருந்து +2க்குள்ளதான் இருக்கு. இப்ப இந்த டிஃபரன்ஸ்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு, சிமிலர் ஸ்கேல்ஸ்ல இருக்கு. -2 to +2 எவ்வளவு வித்தியாசம் வரும்? மிஞ்சி போட 5 தான். இந்த டிஃபரன்ஸ் மூலமா தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப மாடல் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும், ஏன்னா அதுக்கு வந்து டிஃபரன்ஸ் நிறைய இல்ல. லைக் பாருங்க, மைனஸ் வந்து -0.26 சம்திங் அண்ட் தென் again -0.267 சம்திங். So same format 1.33630 again 1.33630 -1.0690 -1.0690. So same. Now I am going for last process of removing outliers. Wait a minute. So removing outliers guys. So இந்த இடத்துல நான் NumPy யூஸ் பண்றேன். So if you have seen all these things which I have done like pre-processing ல பாத்தீங்கன்னா I have used pandas alone, pandas with scikit-learn and NumPy. So as I said during the PowerPoint presentation, நம்ம இந்த 4 லைப்ரரிஸ் மாத்தி தான் யூஸ் பண்ணுவோம்.
sklearn, matplotlib for data visualization, pre-processing இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். pandas and numpy. And ML algorithms க்கு okay. So outliers remove பண்றதுக்கு நான் numpy யூஸ் பண்றேன். So outliers ஒண்ணும் இல்ல, டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்றோம். எனக்கு தேவையில்லாத டேட்டாஸை எடுத்துட்டு தேவையுள்ள டேட்டாஸ் மட்டும் ஃபில்டர் பண்றோம். So this thing is filtering data. numpy மட்டும் யூஸ் பண்ணி ஒரு அரே நான் எடுத்திருக்கேன். 10 12 13 15 100 sorry 100. So இங்க பாத்தீங்கன்னா 10 to 15 எல்லாமே ஈக்குவலைஸ்டா இருக்கு, லைக் 2 digit number and within from 10 to 15. But 100 மட்டும் different இருக்கு, like an outlier. It was so huge number and difference between each of the numbers inside the list வந்து higher இருக்கு. So 100 is the outlier. The Q1 க்கும் Q2 க்கும் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 25 75. அதை வச்சு நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பெர்சன்டைல் டேட்டா. பெர்சன்டைல்னா ஒண்ணு இல்ல, பெர்சன்டேஜ் 27 75 சொல்லிட்டு பிரிச்சுக்கிறேன். லைக் இப்படிதான் நமக்கு மோர் ஆர் லெஸ் டெஸ்டிங் டேட்டாவையும் ட்ரெய்னிங் டேட்டாவையும் பிரிப்போம். இப்ப ஃபில்டர் டேட்டான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கேன். அந்த டேட்டால இருக்கிற ஒவ்வொன்றும் கிரேட்டர் than or equal to Q1 minus 1.5 into IQR. And அப்படின்னு சொல்லிட்டு still there is many formats, but இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டாஸ் வந்து ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் ஆன டேட்டாஸ் பாத்தீங்கன்னா 100 12 13 and 15. ஸோ எஸ் guys, இந்த மாதிரி நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 5 டேட்டாஸ் இருக்கிறதுனால ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் இஃப் தேர் வாஸ் as I said previously, machine learning, deep learning and etc. இந்த மாதிரி ஆனதுக்கெல்லாம் it has more data, like thousands and above. So இதோட சம்மரி பார்ப்போம். இந்த டீப் ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் ஓட சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ், பர்பஸ், எக்ஸாம்பிள், மெத்தட்ஸ். இத வச்சு பாருங்க. ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் டேட்டாஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இன்கம்ப்ளீட் டேட்டா செட்ஸ் எதுவுமே இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது. ஒருவேளை இன்கம்ப்ளீட்டா இருந்தா மீன் மீடியன் இம்ப்யூட்டேஷன் மூலமா முடிஞ்சிடும். செகண்ட் ஸ்டெப் வந்து என்கோடிங் கேட்டகரிஸ். அது வந்து கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நியூமெரிக்கல் ஃபார்மேட்டா மாத்தும். ஃபீச்சர் ஸ்கேலிங் எல்லாமே நார்மலைஸ்ட் வேல்யூ மாத்திரும். ரிமூவிங் அவுட்லியர்ஸ் வந்து தேவையான ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துரும். லைக் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், 10 12 13 15 100 100 மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஸோ அது மூலமா டேட்டாஸ் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருந்ததுனால அதை நம்ம எடுத்துரும். ஸோ சேம் வே கைஸ். அண்ட் நவ் லெட்ஸ் கோ ஃபார் சம் what is it, small hands on demo. ஓகே, நான் உங்களுக்கு மாடல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 7 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடல் லைஃப் சைக்கிள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மிஷின் லேர்னிங் மாடல் லைஃப் சைக்கிள், ரைட்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்ன செஞ்சோம்னு பாத்தீங்கன்னா, we handled collecting data. பட் இங்க வந்து கலெக்டிங் டேட்டாஸ் நம்ம தனியா எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம், ரைட்? ஸோ அதை நான் செய்ய போறது இல்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்றேன், ரெக்வயர்ட் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்றேன். ஸோ எஸ், நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டெப் 1 requires installing library. இன்ஸ்டால் பண்றது நான் வந்து என்னென்ன இன்ஸ்டால் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, 4 லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ண போறேன். நேம்லி numpy, pandas, scikit-learn and matplotlib. So I am installing that. So yes, install ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் 2 வந்து லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ண போறேன்.
So yes guys, okay, இப்போதைக்கு நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே மூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப் 1 இஸ் இன்ஸ்டால் ரெக்வயர்ட் லைப்ரரி. செகண்ட் இஸ் இம்போர்ட்டிங் லைப்ரரிஸ். நான் இன்ஸ்டால் பண்ண லைப்ரரிஸ் எல்லாம் எனக்கு தேவைக்கு தக்கன நான் இம்போர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்களுக்கு 3 இதை எப்படி இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். லைக் NumPy is a NP, Pandas a PD, Matplotlib and PyPort a PLD. அடுத்து scikit-learnல டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணோம். லைக் ஒரு சில scikit-learnல பர்டிகுலர் ஃபைல்ல பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு தேவை. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரெயின் ஸ்பிளிட் எனக்கு வேணும்னா அது வந்து மாடல் செலெக்ஷன்ல இருக்கும். ஸோ மாடல் செலெக்ஷனுக்கு ஃப்ரம் scikit-learn டாட் மாடல் செலெக்ஷன் போட்டேன்னா அப்ப எனக்கு என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா, மாடல் செலெக்ஷன்ல டெஸ்ட் ட்ரெயின் ஸ்பிளிட்ன்ற அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் இதோட நம்ம டெஸ்டையும் ட்ரைனிங் ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் அல்காரிதம்ஸ் நம்மளுக்கு வேணும் இல்லையா? நான் இங்கே வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன்னா, லைக் let's go for linear regression. Okay, linear regression is one of the easiest algorithm. Okay, so linear regression நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து எனக்கு வேல்யூஸ் அல்காரிதம் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இல்லையா தெரிஞ்சுக்கிறது நான் ஒரு மெட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். மீன் ஸ்குவாட் எரர் இந்த இவ்வளவு இது எல்லாமே நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன்னா இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப வந்து சாம்பிள் டேட்டா செட்ஸை நான் லோட் பண்ணணும். டேட்டாஸ் கேன் பி இன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் லைக் CSV ஃபார்மேட்ல, எக்ஸல் ஷீட்ஸ்ல, அது CSV ஃபார்மேட் சேம். ஸோ நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கும். பட் we can go ahead with the same example format நான் இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கு. ஸோ சிந்தட்டிக் டேட்டாவை நான் யூஸ் பண்ண போறேன். ப்ரீவியஸ்லி யூஸ் பண்ண சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சேலரி. ஓகே, பட் ப்ரீவியஸ்லி நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். அதே ஃபார்மேட் தான். ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குது பாருங்க. இப்போ வந்து சாம்பிள் டேட்டா செட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7, 9 and 11 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சேலரி அதுக்கு தக்கன கொடுத்துருக்கேன். இது வந்து டேட்டா ஃப்ரேம் ஃபார்மேட்ல மாத்திர, அதாவது டேபிளா மாத்திர ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டா. இப்ப அதை வச்சு பிளாட் பண்றேன். அது எப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட்டா. ஸ்கேட்டர் பிளாட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நம்புறேன். தெரியலன்னா நோ இஷ்யூஸ், நான் இப்ப காட்டிடுறேன். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஒய் ஆக்சிஸ் எனக்கு சேலரியாவும் வேணும். எந்த கலர்லனா ப்ளூ கலர்ல வேணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால அதோட லேபிள் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டேன். ஒய் ஆக்சிஸ் எனக்கு சேலரின்றதால ஒய் லேபிள் வந்து சேலரின்னு போட்டேன். டைட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் சேலரின்னு போட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு ஷோ மூலமா எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். ஸோ திஸ் திங் இஸ் ஸ்கேட்டர் பிளாட். என்ன நடக்குது பாருங்க. டைட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வர்சஸ் சேலரி கிடைக்கும். ஒய் ஆக்சிஸ்ல சேலரி இருக்கு. அண்ட் தீஸ் values of y-axis 40,000, 60,000, 80,000, 1 lakh and 1,20,000. கீழே x-axisல years of experience போட்டு 2, 4, 6, 8, 10 இருக்கு. பட் இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்கு, 1, 3, 5, 7 and 9, 11. 10க்கு அப்புறமும் இங்க கொஞ்சம் கேப் இருக்கு.
இந்த கேப் மூலியமா எனக்கு ஸ்ட்ரெயிட்டா 11th இயரையும் காட்டுது. சி 10th இயர் இங்க வரும், பட் எனக்கு 11 கொஞ்சம் தள்ளி தான் வந்திருக்கு. So this is scatter plot. So first and foremost நம்ம என்ன பண்ணோம்னா லைப்ரரிஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிட்டு லோட் சாம்பிள் டேட்டாஸும் பண்ணோம். இப்ப ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ். ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் நான் எல்லா ஸ்டெப்ஸும் பண்ண மாட்டேன், because I have already explained to you the 4 types of pre-processing steps. So yes, pre-processing steps வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா as previously mentioned நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரெயின் ஸ்பிளிட் மட்டும் தான் எடுத்திருக்கேன் மாடல் செலக்ஷன்ல. சோ அந்த டெஸ்ட் ட்ரெயின் ஸ்பிளிட் படி நான் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ண மட்டும் தான் போறேன், வேற எதுவும் பண்ண போறது இல்ல. எப்படி ஸ்பிளிட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பிளிட் பண்ண போறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் salary வந்து ஒரு ஃபீச்சர் ஆகும். ஓகே, இப்ப டேட்டாவை ப்ராசஸ் பண்றேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீச்சராவும் சேலரியவும் டார்கெட் வேரியபிளாவும் எடுத்துக்கிட்டேன். இப்ப டார்கெட் வேரியபிள் சேலரின்றதால நான் அதை ஸ்பிளிட் பண்றேன். அது எப்படி ஸ்பிளிட் பண்றேன் பாருங்க. எக்ஸ் ட்ரெயின் எக்ஸ் டெஸ்ட், ஒய் ட்ரெயின் ஒய் டெஸ்ட், இப்படின்னு 4 வேரியபிள் புதுசா எடுத்துட்டு எக்ஸை ஒய்யை நான் ஸ்பிளிட் பண்றேன். டெஸ்ட் ட்ரெயின் ஸ்பிளிட்ன்ற இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வச்சு எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ் ஐ மீன் எக்ஸ் வேரியபிள்லயும் ஒய் வேரியபிள்லயும் டெஸ்ட் சைஸ் 02 எடுத்து ரேண்டம் ஸ்டேட் 42 இப்படின்னு போட்டேன்னா எனக்கு டேட்டா வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னு பாருங்க. 80% ட்ரைனிங் அண்ட் 20% டெஸ்டிங்கா எனக்கு ஸ்பிளிட் ஆகுது. So now the data has been splitted. So இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேட்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு, ரன் ஆயிடுச்சு. So now let's take the last step. இப்ப மாடலை நான் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணிட்டு எப்படி ட்ரெயின் பண்ண போறேன்னா நான் மேல எடுத்த ஸ்டெப் படி லீனியர் ரிக்ரெஷன் மூலமா நான் ட்ரெயின் பண்ண போறேன். பிகாஸ் ஸ்கேட்டர் பிளாட்ல நம்மளால லீனியர் ரிக்ரெஷன்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சது, ரைட்? So fifth process is train the models. Okay. So model எப்படி ட்ரெயின் பண்றோம்னு பாத்தீங்கன்னா by initializing the train model. So model is equal to linear regression சொல்லிட்டு initialize பண்ணிட்டு மாடல்ல இருந்து ட்ரெயின் எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் சொல்லிட்டு நம்ம மேல பிரிச்சோம் இல்லையா ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் மாடல்ஸ்ல, அது ட்ரைனிங் மாடல்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்ம செய்ய போறோம். அது மூலமா ப்ரெடிக்ஷன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம் மாடல்ஸ் ஈக்குவல் டு லீனியர் ரிக்ரெஷன். ஸோ அதுல ஃபிட் பண்ணி எக்ஸ் ட்ரெயின் ஒய் ட்ரெயின் சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் டேட்டா செட்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரெடிக்ஷனுக்கு ஒய் ப்ரெட்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு வேரியபிள் எடுத்து ப்ரெடிக்ட்ன்ற இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். எதுல பண்றேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் டெஸ்ட்ல. ஸோ ட்ரெயின் பண்ண டேட்டா செட்டை எடுத்து டெஸ்ட் பண்ற டேட்டா செட்ல நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். இப்போ ஒர்க் அவுட் ஆயிருச்சு பிகாஸ் இப்ப பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வந்து மாடல் இவாலுவேஷன் பண்றோம். மாடல் இவாலுவேஷன் பண்றது தான் ஸ்டெப் 6. ஸோ எஸ், மாடல் வந்து எப்படி எவாலுவேஷன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா மீன் ஸ்கொயர் எரர்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஸோ எவாலுவேட் மாடல் ஒரு பர்டிகுலர் மெட்ரிக்ஸ் இருக்கு மீன் ஸ்கொயர் எரர்னு சொல்லிட்டு அது மூலியமா தான் நம்ம பண்றோம். மீன் ஸ்கொயர் எரரை எம்ஏசி போட்டு
ஒரு வேரியபிள் எடுத்துட்டு மீன் ஸ்கொயர் யூஸ் பண்ணி y டெஸ்ட் y ப்ரெட்டை யூஸ் பண்ணோம். ஓகே, மேனா நம்ம வந்து ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்றது எக்ஸ் டெஸ்ட்ல ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். சோ இப்போ y டெஸ்ட் y ப்ரெடிக்ஷனையும் வச்சு பிகாஸ் y ப்ரெட் எக்ஸ் டெஸ்டோட ப்ரெடிக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. சோ எக்ஸ் டெஸ்டோட டேட்டாஸும் இருக்கு, அது வந்து ப்ரெடிக்ட் பண்ண டேட்டாஸும் இருக்கு, y டெஸ்டும் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு மீன் ஸ்கொயர் எரர் மெத்தட் யூஸ் பண்றோம். இப்ப எனக்கு பிரிண்ட் அவுட் பண்ற வேல்யூஸ் எல்லாமே டெசிமல் வேல்யூஸ்ல தான் வரும். It will has something like 8 to 9 decimal values. Okay, எனக்கு அவ்வளவு டெசிமல்ஸ் வேல்யூ வேணாம்னு சொல்லிட்டு 2 டெசிமல் வேல்யூ வேணும்னு சொல்றதுக்கு தான் 0.2f ன்னு போட்டிருக்கேன். ஃப்ளோட்டிங் வேல்யூ எனக்கு 2 வந்தா போதும். So மாடல் வேல்யூ இஸ் 0. இப்ப என்னோட மீன் ஸ்கொயர் வேல்யூ படி கரெக்டா வந்திருக்கு. ஏன்னா 0னா மோஸ்ட்லி அக்யூரேட். ஓகே, இப்ப லாஸ்ட் வந்து விஷுவலைஸ் பண்றோம். ஏன்னா மீன் ஸ்கொயர் மாடியூல் வந்து மொறபடி we have obtained a perfect or accurate answer. So இப்போ நம்ம அதை விஷுவலைஸ் பண்ணணும் இல்லையா, actual versus predicted sales boundary படி. ஸோ விஷுவலைஸ் பண்றதுக்கு நான் வந்து எதை யூஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா பைப்ளாட், மேட்பிளாட்ல payplot.plt அதை யூஸ் பண்ணுவேன். நான் ஆல்ரெடி நீ கால் பண்ணனால ஸோ திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ நான் ஸ்ட்ரெயிட் கட்டா நான் எழுதுறேன். ஓகே, I will just bring this thing down. இந்த 7 steps தான் இப்ப பண்ணிருக்கேன். இத நான் ரன் பண்றேன். சோ ப்ளூ கலர்ல இருக்கிறது ஆக்சுவல் salary, ஒயிட் கலர் ரெட் கலர்ல இருக்கிறது predicted salary, and the y label is salary, x label is experience of years, title வந்து model prediction. இப்ப legend சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா, legendன்றது ஒண்ணு இல்ல, இந்த கார்னர்ல ப்ளூ கலர் பாக்ஸ் தெரியுதா, that thing is legend. So yes, we have obtained 2 predicted salaries. First experience 3,000 and in 3 years of experience 5,000. So these is the predicted salaries. So product visualize பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் டேட்டாவிலோ இது நம்ம வந்து இது ஆக்சுவலா நான் ஒரு சாம்பிள் டேட்டாஸ் தான் கொடுத்தேன். பட் ரியலி ஒரு 1000 டேட்டாஸ் பார்த்தோம்னா we will have different types. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஒரு இது நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கேன். லைக் கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் என்னுடைய எல்லாத்தையும் காட்டுறேன். என்னுடைய டேட்டா செட்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வச்சு காட்டுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்டை சாம்பிள் டேட்டாவை லோட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சேலரின்னு ஸ்பிளிட் பண்ணோம், ட்ரைனிங் டெஸ்டிங்னு லீனியர் ரிக்ரெஷன் மாடல் மூலமா ட்ரெயின் பண்ணோம், ப்ரெடிக்ட் பண்ணோம், அன்சீன் டேட்டாஸை மாடலை இவாலுவேட் பண்ணோம் மெட்ரிக்ஸ் மூலமா. மெட்ரிக்ஸ் மூலமா இவாலுவேட் பண்ணதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லிட்டு கரெக்டான வேல்யூ கிடைச்சிச்சு. ஸோ எஸ் கைஸ், இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்ததை மட்டும் காட்டுறேன். வெயிட் a minute. So now you are seeing my entire screen. I will go ahead. சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் அப்புறமேட்டு எடுக்கணும்னா நோ இஷ்யூஸ். பட் ஐ ஹாவ் இம்போர்ட்டட் தீஸ் 4 libraries like NumPy, Pandas, Matplotlib and Seaborn. Seaborn உடைய ஷார்ட் ஃபார்ம் ஷார்ட் நேம் அலைஸ் வந்து SNS. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்டு சிஎஸ்பின்னு தான் ரீட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது ஆக்சுவலா இங்க உள்ள நிறைய டேட்டாஸ் இருக்கு. பட் டாட்னு போட்டோம். இப் யூ see here ஹெட்டர் பாருங்க, B9ல இருந்து டைரக்டா B21க்கு வந்துருச்சு.
கூடால நிறைய டேட்டாஸ் இருக்கு, பட் இங்க வந்து காட்ட முடியாத பட்சத்துல கொஞ்சமா காட்டிக்குது. So the totally shows is 5 rows and 31 columns. More than 6 lakhs of data ல 5 rows and 31 columns மட்டும் இப்போதைக்கு காட்டிக்கிச்சு. அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்றேன். டிஸ்கிரைப் பண்ண இடத்துல வந்து எனக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்டு, மினிமம், 25%, 50%, 75% மேக்ஸிமம், இது எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஃபில் பண்ண முடியும் எங்க எல்லாம் தேவையில்லாத வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஃப்ராட்ன்றத ஃபுல்லாத்தை நான் 1ன்னு வச்சுக்கிறேன், வேலிட்ன்றத ஃபுல்லா 0 வச்சுக்கிறேன். இத மூலமா எனக்கு எத்தனை ஃப்ராட் கேஸ் எத்தனை வேலிட் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவுட்லியர் கேசஸ் இதுதான், சாரி ஃபர்ஸ்ட் நம்பர் இதுதான். ஸோ ஃப்ராட் கேசஸ் கிட்டத்தட்ட மோர் தென் 3 lakhல அப் டு 500 நம்பர் ஆஃப் ஃப்ராட் கேசஸ் நம்ம இருக்கு. இது நம்ம இப்பதான் தெரியுது, ரைட்? இல்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. பட் பிஃபோர் ஹேண்டே தெரியறதுக்கு நம்ம மிஷின்ல நீங்க ட்ரெயின் பண்ணோம்னா ஆன் தி ஸ்பாட்டே இது ஃப்ராட் கேஸ், இது வேலிட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு தானே சேஃப். ஸோ நிறைய பேங்க் செக்டர்ஸ் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமௌண்ட் டீடைல்ஸ் ஆஃப் ஃப்ராட் அண்ட் டிரான்சாக்ஷன் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான். அடுத்து வந்து வேலிட் டிரான்சாக்ஷனுக்கு ஃப்ராட் அண்ட் டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து நான் பிளாட் லைக் மேட்பிளாட் மூலமா அண்ட் அனதர் அப்சிபான் பிளாட் மூலமா நான் இங்க ஹீட் மேப் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ஹீட் மேப் இஸ் நத்திங் பட் திஸ் ஸ்கொயர் கிரிட்ஸ். இங்க இந்த நம்பர்ஸ் அண்ட் இந்த கலர்ஸ் மூலமா என்னால கண்டுபிடிக்க முடியும் எது வேலிட் எது இன்வேலிட். ஸோ எஸ், அப்புறம் இங்க வந்து நான் டேட்டாஸை வந்து கிளியர் பண்றேன். கிளாஸ் 1 அதாவது ஃப்ராட் டேட்டா ஃபுல்லா நான் டிராப் பண்ணுன்னு போட்டேன். இப்போ என்கிட்ட வேலிட் டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கு. வேலிட் டேட்டாஸை வச்சுதான் நான் முழுக்க என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஸோ டெஸ்ட் ட்ரெயின் மூலயமா சேம் மெத்தட இங்க பாத்தீங்கன்னா தெரியும். டெஸ்ட் ட்ரெயின் ஸ்பிளிட் மூலயமா 0.2 42 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கேன். லைக் நத்திங் பட் 70% and 30%. 70% ட்ரைனிங் டேட்டா, 30% டெஸ்டிங் டேட்டா. ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணிருக்கேன். skit ansible-ல ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர்ன்றது another type of algorithm. இது ரேண்டம் ஃபாரஸ்ட்ன்றது ஒண்ணு இல்ல, டெசிஷன் ட்ரீ பத்தி உங்களுக்கு சொல்லிருக்கீங்களா? அங்க அது மல்டிபிள் டெசிஷன் ட்ரீ யூஸ் பண்ற ரேண்டம் ஃபாரஸ்ட். ஒரே நேரத்துல ஒரு டெசிஷன் பண்ணாம பல டெசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல வரும்போது, பல பேர் ஒரே டெசிஷன் எடுக்கும்போது சிச்சுவேஷன் எடுக்கும்போது இந்த ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் ஆகும். அடுத்து இம்ப்யூட்டர் அக்யூரசி லைக் மெட்ரிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஸ்கோர், ரீகால் ஸ்கோர், F1 ஸ்கோர், கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கிற எல்லாமே இவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் தான். அதை தான் நான் ஒரு சேவ் போட்டிருக்கேன். இப்ப எனக்கு அவுட்புட் வந்து என்ன கிடைக்குது பாருங்க. அக்யூரசி வந்து கிட்டத்தட்ட 0.99 கிடைச்சிருக்கு. ப்ரெசிஷன் எனக்கு 0.97 கிடைச்சிருக்கு. ரீகால் 0.78 கிடைச்சிருக்கு. F1 ஸ்கோர் 0.87 கிடைச்சிருக்கு. மேத்யூ ஸ்கோர் ரிலேஷன் வந்து 0.87 கிடைச்சிருக்கு. கைஸ் இது எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம்னு தோணும், பட் ஒவ்வொரு அக்யூரசி ஒவ்வொரு இவாலுவேஷன் மெட்ரிக்ஸும் ஒவ்வொரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வரும். ஸோ இந்த நாளையும் எனக்கு ஒரு இமேஜ் டயக்ராம்ல எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். மேல ஹெட்டிங் போட்டிருக்கேன், இந்த சைட் ட்ரூ கிளாஸ் போட்டிருக்கேன், கீழே ப்ரெடிக்டட் கிளாஸ் போட்டிருக்கேன், நார்மல் அண்ட் ஃப்ராட். ஸோ நார்மல் கேசஸ்லயே ட்ரூ கிளாஸ்லயும் ப்ரெடிக்டட் கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா 56,862 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பட் நார்மல் கேஸ்லயே ஃப்ராடா நடந்தது 2 கிளாஸஸ். as I said before, கம்ப்யூட்டர் தப்பு பண்ணும், மனுஷங்களே தப்பு பண்ணும்போது கம்ப்யூட்டர் தப்பு பண்ண மாட்டாங்களா? அதேதான் இங்கேயும் ட்ரூ கிளாஸஸ்னா நார்மலா நடந்தது
ஃப்ராட் கிளாஸஸ் உண்மையிலேயே ஃப்ராடான கிளாஸ். பட் இது கம்ப்யூட்டர் ப்ரெடிக்ட் பண்ண கிளாஸ். நார்மலையும் கரெக்டா கண்டுபிடிச்சது 86,862 டைம்ஸ். ஃப்ராடா கண்டுபிடிச்சது 72 டைம்ஸ். ஆனா நார்மலான ஒரு டிரான்சாக்ஷனை ஃப்ராடுன்னு நினைச்சது 2 டைம்ஸ். ஃப்ராடான டிரான்சாக்ஷனை நார்மலா நினைச்சது 21 டைம்ஸ். பாருங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுதான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் கிரெடிட் கார்டு டிடெக்ஷன் மூலியமா. ஸோ எஸ், மிஷின் லேர்னிங் பத்தி உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் a minute.